ரீசெண்டாக ஒரு புது மாப்பிள்ளைக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூனேயில் விஷால் அகர்வால், ராக்கி அகர்வால் அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேத்தன் அப்படிங்கிற ஒரு பையனும் சஞ்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க. இந்த விஷால் அகர்வால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த புனே நாட்டில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கார். இந்த கேத்தன் அகர்வால் புனேல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் பிபிஏ படிச்சுட்டு இருக்காரு. இந்த படிப்பை முடித்த இவர் இதுக்கப்புறம் நம்ம அப்பாவோட பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா மாஸ்டர் டிகிரி படிக்கிறாரு. படித்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த கேத்தன் அகர்வால் அவங்க அப்பாவான விஷால் அகர்வால் அவரோட பிஸ்னஸில் அடுத்ததாக நம்ம தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் அவங்க அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஃபேமிலிக்கு நெருக்கமான ஒரு கோயல் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா சியா கோயல். இவளுக்கு 20 வயசு தான் ஆகுது. இவ ஒரு காலேஜில் பிபிஏ படிச்சுட்ருக்கா. இந்த பொண்ணோட அப்பா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலியும் பிஸ்னஸ் ஃபேமிலி தான். இவங்க 2 ஃபேமிலியும் பிஸ்னஸில் மட்டும் இல்லாமல் 40 வருஷமாக குடும்பத்தில் ஒருத்தரை போல் நட்பாக பழகிட்டு இருக்காங்க. இதனால் இந்த விஷால் அகர்வால் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட பையனுக்கு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், என் பையனுக்கு என் பிஸ்னஸை நான் கொடுத்து அவனை பிஸ்னஸில் டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதை பற்றி 2 குடும்பத்தினரும் நல்லா பேசி அவங்க 2 பேருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் கோலாகலமாக 2 பேருக்கும் திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சுருக்காங்க. வரப்போகிற நவம்பர் மாதம் இந்த 2 பேரோட திருமணத்தை பிரம்மாண்டமாக, அதாவது பூனேவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு 17 கோடி செலவில் மிக பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கல்யாணத்தை ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில் வச்சு பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னும் அவங்க பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்காக அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஜெய்ப்பூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஜெட்டையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்தணும்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் என்கேஜ் முடிஞ்சதுனால 2 பேரும் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறது, ஊர் சுற்றுவது இது வழக்கமாகவே இருந்தது. கடந்த ஜூன் 19, 2026 அன்னைக்கு அந்த ஷியா கோயல் அப்படிங்கிற அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பொண்ணுக்கு பர்த்டே வருது. அப்போது இந்த ஷியா கோஷல் கேத்தன் அகர்வால்கிட்ட 17ஆம் தேதி ஃபோன் பண்ணி, நான் என் பர்த்டேக்கு இந்த கோட்டைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், நம்ம போவோமா அப்படின்னு கேட்குறா. அது என்ன கோட்டைன்னா புனேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ட்டு. அதில் நிறைய மக்கள் சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனால அடிக்கடி அங்கே ட்ரெக்கிங்குக்கு வருவாங்க. அதே மாதிரி நாமும் அந்த ஃபோர்ட்டுக்கு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. உடனே இந்த கேட்டனும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ட்டு எட்ஜ் பார்த்திங்கன்னா தேளோட வால் அமைப்பில் இருந்திருக்கு. அந்த தேளோட வால் அமைப்பில் எட்ஜில் போய் பார்க்கணும் அப்படின்னு இந்த கேத்தன் அகர்வால்கிட்ட அந்த சியா கேட்குறா. கேட்ட உடனே இந்த கேத்தனும் சரி நம்ம வருங்கால பொண்டாட்டி கேட்குறா அப்படின்னு உள்ள ஒரு சந்தோஷத்தில் 2 பேருமா போய் பார்க்குறாங்க. பார்த்த கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு அப்படி அலறா. உடனே அந்த மவுண்டனில் இருக்கக்கூடிய ரேஞ்சர்ஸ் அங்கே வர்றாங்க. இந்த ரேஞ்சர்ஸ் அந்த மவுண்டனில் வரக்கூடிய யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துட்டுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே இருப்பாங்க. அவங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே வர்றாங்க. இந்த சியா கோயல் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் தவறி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த ரேஞ்சர்ஸ் போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அந்த மவுண்டன்லேருந்து அந்த கேத்தன் அகர்வால் விழுந்த தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேலே இருந்துச்சு. இதனால் அவர் விழுந்ததுக்கப்புறம் அவர் உயிர் பிழைக்கவே வாய்ப்பு இல்லைங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ போலீஸ்காரங்களும் அந்த ரேஞ்சர்ஸும் அவங்கள தேடுற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 1 or 2 ஹவர்ஸில் இந்த போலீஸ்காரங்க கேத்தன் அகர்வாலோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. இந்த சம்பவம் சியா கோயலோட பிறந்த நாளுக்கு முந்தின நாள் தான் நடந்திருக்கு. கேத்தன் இறந்த அன்னைக்கு நைட்டு இந்த சியா கோயல் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில், நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், இன்னைக்கு என்னுடைய வருங்கால கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறா. இதுக்காக அவங்க ஃபாலோவர்ஸ் இவளுக்கு ஆதரவாக ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் விபத்து தான் அப்படின்னு முடிக்கக்கூடிய அந்த டைமில்
இந்த கேத்தன் அகர்வாலோட குடும்பத்தினர் என்னுடைய பையன் எல்லா விஷயத்தையும் கவனமாக தான் செய்வான், ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து தான் செய்வான், அவன் ட்ரெக்கிங் வந்த இடத்துல தவறி விழுந்து இறந்தான் அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது, இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே பணக்கார குடும்பத்தில் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து போலீஸ்காரங்க உடனே விசாரிக்கிறாங்க. விசாரணையில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கும்போது இவனுக்கு பார்த்த அந்த ஃபியான்ஸ் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க சொன்னதை வச்சு அந்த சியா கோயலை போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது போலீஸை மிரளக்கூடிய பல திடுக்கிடன் உண்மைகள் எல்லாம் வெளியில் வருது. அப்படி போலீஸுக்கு என்ன தகவல் கிடச்சிது அப்படின்னா, அந்த பொண்ணு யார்கிட்ட எல்லாம் எப்பெல்லாம் பேசியிருக்கா அப்படிங்கிற கால் ஹிஸ்ட்ரியை போலீஸ்காரங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இந்த பொண்ணு கேத்தன் அகர்வால்கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர்லேருந்து ஜனவரி டு ஜூன் வரைக்கும், அதாவது கேத்தன் அகர்வாலோட இந்த சியா கோயலுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு அந்த நம்பரோட நிறைய டைம் ஃபோன் காலில் பேசியிருக்கா. இது அந்த பொண்ணு மேலே போலீஸ்க்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்ததாக மாட்டிக்காமல் எப்படி கொலை செய்வது அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கா. ஒரு கொலையை எப்படி விபத்து மாதிரி செய்வது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கா. ஏதோ ஒரு க்ரைம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. அதனால் இந்த கூகுள் சர்ச் போலீஸுக்கு கிடைச்ச அடுத்த முக்கியமான தடயமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சியா யாரோட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெக்கிங் போன அந்த மவுண்டனில் போய் சிசிடிவி கேமராக்களெல்லாம் செக் பண்ணுறாங்க. போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு நபர் தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு, அதாவது எந்த சிசிடிவிலையும் தன்னுடைய முகம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்காக அங்கே வந்திருக்கிறதும் போலீஸுக்கு கிடைச்ச அடுத்த தடயமாக இருந்தது. இந்த நபரோட பேர் என்னன்னா சேத்தன் பாபுலால் சௌதாரி. இவன் பார்த்திங்கன்னா இந்த சியா கோயிலோட காதலனாக இருந்திருக்கான். இவனோட தான் சியா கோயில் அதிக நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கா. இந்த கொலை நடந்த முந்தின நாள் சியா கோயிலும் இந்த சேத்தன் சௌத்ரியும் 2 பேருமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருந்த சிசிடிவி ரெக்கார்டும் இப்போ வெளியாயிருக்கு. இறந்து போன அந்த கேத்தன் அகர்வாலோட இந்த சியா கோயல் ஏற்கனவே இந்த மவுண்டனுக்கு கேத்தன் அகர்வாலோட ஒரு தடவை வந்திருக்கா. இந்த கொலை திடீர்னு பண்ணப்பட்டதில்ல, இது ஏற்கனவே நல்லா பிளான் பண்ணி தான் இந்த சியா செஞ்சுருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மவுண்டனுக்கு வரும்போதே இவனை எப்படி கொலை பண்ணலாம், எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணால் யாருக்கும் சந்தேகம் வராது, இவனும் இறந்து போவான், எந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது, எப்படி கொலை பண்ணால் எப்படி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மவுண்டனுக்கு ஏற்கனவே வந்து இந்த சியா ஒத்திகை பார்த்துருக்கா. இப்போ இந்த கேத்தன் அகர்வாலோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அதில் இந்த கேத்தனை யாரோ அடித்து அதுக்கப்புறம் தான் மேலே இருந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கு. மேபி ஒருவேளை அந்த சேத்தன் சௌத்ரி இந்த கேத்தன் அகர்வாலை முதல்ல கம்பியால் தாக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அவரை கீழே தள்ளிட்டு கொன்று இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் இதுவரை நடந்த தடயங்களை சேகரித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த சியா கோயிலோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுருக்க மாட்டா, ஒருவேளை அவள் அப்படி பண்ணியிருந்தா அவளுக்கு தாராளமாக நீங்கள் மரண தண்டனையே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேத்தன் அகர்வால் அவரோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை பிடிக்கலைன்னா அதை அப்போவே எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே, என் பையனை அது வேற கல்யாணம் பண்ணி உயிரோடு இருந்திருப்பானே அப்படின்னு கதறாங்க. அவங்க வேதனை எப்படி இருக்குன்னு நம்மளால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. இந்த பொண்ணை பற்றின திடுக்கிடும் தகவல்கள் நிறைய அடுத்தடுத்து சோஷியல் மீடியாவில் வெளிவந்துட்டே இருக்குது. இப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, 2 பேர்கிட்டையும் நாங்கள் விசாரித்ததில் 2 பேருமே நாங்கள் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 90 நாளில் நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வோம். இருந்தாலும் இந்த கொலையை இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸில் இவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இல்லைன்னா போலீஸ்க்கு இந்த கேஸ் ஒரு சவால் நிறைந்த கேஸாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க 3 பேர் ஃபேமிலியும் ரொம்ப பணக்கார ஃபேமிலி. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க பணபலத்தால் குற்றவாளிகள் தப்பிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேஸ் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன ஆனாலும் குற்றம் செஞ்ச 2 பேரும் தப்பிக்கக்கூடாது, அவங்களுக்கு தண்டனை வாங்கியே கொடுக்கணும்
அதுவும் மரண தண்டனை கிடைக்கணும்னு தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது.